விஜயகாந்த் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வந்த விஜயகாந்துக்கு ஓய்வூதிய பென்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ மணல் கொள்ளையில் பணம் கேட்டாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலில் பணம் கேட்டாங்க, இல்லை மக்கள் மேம்பாடு திட்டத்தில் பாலங்கட்டில் பணம் கேட்டாங்க, இல்லை மது ஆலையிட்ட டைரெக்டாக பணம் கேட்டுட்டாங்க, இல்லை கல் குவாரிக்கிட்ட பணம் கேட்டாங்க, இல்லை தன்னுடைய நெருக்கமான வட்டாரத்தில் ஏதோ ஒரு முறைகேடான விஷயத்துக்கு பணம் கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் சிபிஐ கண்டுபிடிச்சிட்டான், இவனுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு மரபு, சட்ட மாண்புனுடைய மரபு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதை எடுக்கிறாங்க. அதில் இந்த திட்டம் வருது, அதை அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. 400 கோடி ரூபாய்க்கு பாலை விழுந்துருச்சு. அதை இந்த தேவடியாமனுக்கு தெரில. ஏவா வேலை பேசுறதுக்கு தேவடியாமனுக்கு வக்கு புண்டல்ல. எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கும் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துட்ட தேவடியாமையன், அதிமுகவோட ஊம்பி சம்பாதிக்கிற இந்த தேவடியாமையன் இன்னைக்கு துப்புரவு தொழிலாளி அடிக்கிறான். நான் நிர்வாணமாக வச்சு அதை பேசுறதுக்கு இந்த தேவடியாமனுக்கு வக்கு இல்லை. அதிமுக தேவடியாமனை செருப்பை கொண்டு